ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கிரான் மொபைல் கேமோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேமை லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு சிட்டிக்குள்ளே புவர் மேனாக விட்டுருவாங்க. நம்ம மணி ஏர்ன் பண்ணி ரிச் மேனாக மாறணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த இடத்துல உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாட்டமில் இருக்க ப்ளேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 சர்வர் ஷோ ஆகும். ஏதாச்சும் ஒரு சர்வரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கேரக்டர்ஸ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் கேரக்டரை கிளிக் பண்ணி உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஜெண்டரில் உங்கள் ஜெண்டரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணக்குள்ள ரொம்ப கம்மியான எம்பியாக இருந்திருக்கும். அதுக்கான காரணம் நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். 5 minutes later. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேமோட இன்ட்ரோ ப்ளே ஆகும். இன்ட்ரோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிளேடு பிஃபோர் ஃபஸ்ட் டைம் ஹியர்னு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட் டைம் ஹியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த கேரக்டர் ஸ்கின்னை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்பில் இருக்க கொஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் ஷோ ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட் டாஸ்க் என்னென்னா ஒரு ஸ்கூட்டரை ரெண்டுக்கு எடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸாக $2000 ப்ளஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் தருவாங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்கூட்டியை ரெண்டுக்கு எடுக்கலாம். நம்மளுக்கான செகண்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகம் எ சிட்டிசன். நம்ம இந்த சிட்டியோட சிட்டிசனாக மாறணும். மார்க் கவர்மெண்ட் ஹவுஸ் ஆன் த மேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேப்பில் மார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஹவுஸுக்கு போக வேண்டியதான். கவர்மெண்ட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹவுஸ்குள்ளே போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் விக்டோரியான்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சிட்டிசன் அப்ளை பண்ண வேண்டியதான். சிட்டிசன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான தேர்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எக்ஸிபிடேஷன். அப்படின்னா நீங்கள் ஜாப்புக்கு போகிறது. மார்க் மைன் ஆன் த ஜாப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேப்பில் மார்க் ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மைனிங் ஜாப் பண்ணுற இடத்துக்கு போக வேண்டியதான்.
மைனிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மைனர் கிட்ட போய் கெட் திஸ் ஜாப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மைனிங் ஜாப்புக்கு அப்ளை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மேப்பில் லொக்கேட் ஆகிருக்க மார்க்கு கிட்ட போனீங்கன்னா உங்கள் மைனிங் ஜாப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு வெளில வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்ளை ஆன சீஃப் மைனர் கிட்ட போய் க்யூட் யுவர் ஜாப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். பார்ட் 2ல் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.